ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்பை ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சுடிதார் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் கீழே பார்டர்லேயும் வந்து லேஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக் கிட்ட வந்து லைனிங்கெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக் ஸ்டிச் பண்ணும்போது லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படியே வந்து பிரிக்காமல் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் கிட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து 10 இன்ச் லேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சுக்கு தான் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ அதனால் பார்டர் பார்த்தீங்கன்னா பிரிக்காமல் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹைட் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வரும், முன்ன பின்ன வரும். ஸோ அதனால் வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணாமல் கீழே 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அதாவது ஹைட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஸ்லிட்டு வந்து 2 சைடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இந்த லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பிரிச்சுட்டு வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா வந்து ராங்காக தான் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.